அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. நாம் வரவிருக்கும் 2025 ஆண்டு ஜனவரி 1 365 நாட்களுக்கும் 365 தலைப்புகளின் கீழ் வேத வசனங்களை வாசித்து பகிர இருக்கிறோம். நீங்கள் இதை அனுதினமும் கேட்டு தியானித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இதை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களிடமும் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இன்று நாள் 14. தலைப்பு கோபம். 1 பேதுரு 4:8. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரிலொருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். யாக்கோபு 1:19-20. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. 1 கொரிந்தியர் 13:4-5. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. எபேசியர் 4:26-27. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள். நீதிமொழிகள் 12:16. மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும். லட்சையை மூடுகிறவனோ விவேகி. நீதிமொழிகள் 14:16-17 மற்றும் 29. ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான். மதியீனனோ மூர்க்கம் கொண்டு துணிகரமாயிருக்கிறான். முற்கோபி மதிகேட்டை செய்வான். துர்ச்சிந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான். நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான். முற்கோபியோ புத்தியீனத்தை விளங்க பண்ணுகிறான். நீதிமொழிகள் 15:1 மற்றும் 18. மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும். கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான். நீடிய சாந்தமுள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். நீதிமொழிகள் 19:11. மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும். குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. நீதிமொழிகள் 22:24-25. கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோடே நடவாதே. அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்துமாவுக்கு கண்ணியை வருவிப்பாய். நீதிமொழிகள் 25:28. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். நீதிமொழிகள் 29:22. கோபக்காரன் வழக்கை கொழுவுகிறான். மூர்க்கன் பெரும் பாதகன். நீதிமொழிகள் 29:23. மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும். நீதிமொழிகள் 30:33. பாலை கடைதல் வெண்ணெயை பிறப்பிக்கும். மூக்கை பிசைதல் இரத்தத்தை பிறப்பிக்கும். அப்படியே கோபத்தை கிண்டிவிடுதல் சண்டையை பிறப்பிக்கும். ஆமென்.